ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பலாக்காய் சில்லி 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பலாக்காய் எடுத்துகிட்டு அது கட் பண்ணுற கத்தியில் விளக்கெண்ணெய் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. ஏன்னா பிசு பிசுன்னு பிடிக்கும். கீழே ஒரு பேப்பர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நாங்கள் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லைஸ்டாக எல்லா பலாக்காயும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண ஸ்லைஸ்ட்டை வந்துட்டு குட்டி குட்டி துண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை வந்துட்டு அப்பப்போ தண்ணியில் போட்டுருங்க. எல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த முள்ளு பார்ட்டாக இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் பார்ட்டை மட்டும் ஒரு மீடியம் சைஸ் துண்டுகளாக வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. தேவைக்கிறப்ப உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா நம்ம மேரினேஷன் ரெடி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், பெப்பர் தூள் இது அந்த 5 எடுத்துக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு 1/4 எலுமிச்சை பழம் வந்து கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பலாக்காயாக வந்து போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறினா போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக்காக இருக்கிறதுனால 10 நிமிஷம் ஊறினா போதும். அதே மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் டைம் தான். ஏன்னா வந்து 3/4 ஆல்ரெடி குக்காக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நமக்கு எல்லாமே மேலெலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வந்துருச்சு. ஸோ ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம வெந்துருச்சா வேகலையா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ஜல்லிக்கரண்டியில் பலாக்காய் எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்படி தட்டி பார்த்திங்கன்னா நமக்கு முறுன்ட்டு சவுண்டு வரும். அந்த டைம் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இது சிக்கனுக்கு ஈக்குவல் காம்பினேஷனாக இருக்குது. நான்வெஜ் வெஜ் சாப்பிட முடியலன்ற டைமில் இதை ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.